வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது நேரிட்டிருந்திருக்கும். அது நேர்மையும் கம்பீரத்தையும் விரும்பும் சிம்மம் ராசியினருக்கு அவங்க செய்யாத தவறுக்காக சுமத்தப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகள் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்திருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதவங்க உங்களின் யோக்கியத்தையும் களங்கம் விளைவிக்க திட்டமிட்டு பழிகளை சுமத்தியிருந்திருப்பாங்க. தொழில் களத்திலேயோ அல்லது வாழும் சமூகத்திலேயோ உங்களை ஒரு குற்றவாளியைப் போலத்தான் சித்தரிக்க முயன்றிருந்திருப்பாங்க. உங்களுடைய நேர்மையை நிரூபிக்க நீங்க போராட வேண்டியிருந்திருக்கும். இந்த நிலைகுலைக்கும் பொய்யான பழிச்சொற்கள் உங்களின் தூக்கத்தை கெடுத்தாலுமே உண்மையின் பக்கம் நின்று உங்களை நீங்களே நிரூபித்து வந்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நேர்மையும் கம்பீரத்தையும் விரும்ப நீங்க சிம்மம் ராசினர் நீங்க தான். ஏன்னா அவங்க செய்யாத தவறுக்கு சுமத்தப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகள் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் அவங்க வாழ்க்கையில. உங்க வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதவங்க தான் உங்களை யோக்கியத்துக்கு களங்க விளைவிக்க திட்டமிட்டு பழிகளை சுமத்தி இருந்திருப்பாங்க. ஏன் தொழில் களத்திலேயோ அல்லது வாழும் சமூகத்திலேயோ உங்களை ஒரு குற்றவாளியை போலவே சித்தரிக்க முயன்றிருந்திருப்பாங்க. உங்களுடைய நேர்மை நிரூபிக்க நீங்க போராட வேண்டியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. உண்மையின் பக்கம் நின்று உங்களை நீங்களே நிரூபித்திருந்திருப்பீங்க. தனிமையில முடிவெடுத்த நாட்கள் உங்களுக்கு வந்திருந்திருக்கும். சுற்றி எத்தனையோ மனிதர்களும் உறவுகள் நண்பர்கள் இருந்த போதிலுமே வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்புமுனைகளை நீங்க முற்றிலுமே தனித்து விடப்பட்டு இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. உங்களுக்கு நெருக்கடி வந்த காலத்துல ஆலோசனை சொல்லவோ ஆதரவாக தோள் கொடுக்கவோ யாரும் முன் வந்திருக்க மாட்டாங்க. அந்த இருந்த நாட்கள்ல நள்ளிரவில் தனிமையில் அமர்ந்து உங்களின் கண்ணீரை நீங்களே துடைத்து கொண்டு எதிர்காலத்திற்கான கடினமான முடிவுகளை சிந்திக்க தொடங்கியிருந்திருப்பீங்க. அந்த தனிமை தான் உங்களை வாட்டிய போதிலுமே சுயசார்புடனும் வாழ வேண்டியதன் அவசியத்தையும் சொந்த காலில் நிற்பதன் முக்கியத்துவத்தையுமே உங்களுக்கு ஆழமா கற்றுக் கொடுத்திருந்திருக்கும் வாழ்க்கையில. உங்களை சுற்றி எத்தனை மனிதர்களும் உறவுகளும் நண்பர்களே இருந்தாலுமே வாழ்க்கையோட மிக முக்கியமான திருப்பு முனைகள்ல நீங்க முற்றிலுமா தனித்து விடப்பட்டிருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு நெருக்கடி வந்த காலத்துல ஆலோசனை சொல்லவோ ஆதரவா தோள் கொடுக்கவோ யாருமே முன் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இருந்த நாட்கள்ல நள்ளிரவுல தனிமையில அமர்ந்து கொண்டு நீங்க உங்களோட கண்ணீரை நீங்களே தொடர்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. எதிர்காலத்திற்கான கடின முயற்சிகளை முடிவுகளை சிந்திக்க தொடங்கியிருந்திருப்பீங்க அந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம நீங்க அந்த தனிமை தான் உங்களை வாட்டிய போதிலுமே சுயசார்புடனும் வாழ வேண்டியதோடைய அவசியத்தையும் சொந்த காலில் நிற்பதற்கான முக்கியத்துவத்தையுமே உங்களுக்கு ஆழமா கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். வாழ்க்கையை மாற்றி கடினமான அனுபவங்கள் உங்களுக்கு வந்திருந்திருக்கும். அதாவது அனைத்து துரோகங்களும் இழப்புகளும் சோதனைகளும் அவமானங்களும் சேர்ந்து உங்களை ஒரு புதிய மனிதனாவே மறு அவதாரம் எடுக்க செய்திருக்கும். நீங்க சந்தித்த ஒவ்வொரு கடினமான அனுபவமும் உங்களுக்கு பாடமாகவே அமைந்து உங்க பார்வையை மாற்றியிருந்திருக்கும். வெள்ளந்தியாக இருந்த உங்களை எச்சரிக்கையுடனும் விவேகத்துடனுமே வாழ கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். நெருப்புல வெந்த பொன்னாக இந்த சவால்கள் உங்களை மேலும் பலப்படுத்தியிருந்திருக்கும். வீழ்ந்த இடத்திலேயோ மீண்டு எழுந்து நிற்கக்கூடிய சிங்கத்தின் வீரியத்தோடு உங்களின் பழைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு வாழ்க்கையின் அடுத்தடுத்த பயணத்தை அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோட தொடர தொடங்கியிருந்திருப்பீங்க நீங்க. அதாவது நீங்க துரோகங்களும் இழப்புகளும் சோதனைகளுமே அவமானங்களும் சேர்ந்து உங்களை ஒரு புதிய மனிதராகவே மறு அவதாரம் எடுக்க செய்திருந்திருக்கும் வாழ்க்கையில. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு கடினமான அனுபவமும் உங்களுக்கு ஒரு பாடமா அமைந்து உங்க பார்வையை மாற்றியிருந்திருக்கும் வாழ்க்கையில. நெருப்புல வெந்த பொன்னாக இந்த சவால்கள் உங்களை மேலுமே பலப்படுத்தி கொண்டு இருந்திருக்கும். வீழ்ந்த இடத்திலேயே மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சிங்கத்தின் வீரியத்தோடுமே உங்களின் பழைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. உடல் வலிமை அதிகரிக்கப் போகின்றது. சூரிய பகவானின் அருள் உங்களின் ஆரோக்கியத்துல மிகப்பெரிய நேர்மறை மாற்றத்தை கொண்டு வரும். நீண்ட நாட்களால் உங்கள் வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்கள் சோர்வு மற்றும் மன அழுத்தம் அனைத்துமே நீங்க போகின்றது. உடலில் புதிய இரத்தம் பாய்வது போன்ற சுறுசுறுப்பும் நரம்பு தளர்ச்சியற்ற பலமும் உண்டாகும். உங்க முகத்துல வசீகரமும் கண்கள்ல பிரகாசமும் கூட போகுது. உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவு பழக்க வழக்கங்களால உடல் எடையும் ஆரோக்கியமும் சீராக போகுது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். எந்நேரமும் உற்சாகத்துடனும்
நேர்மறை எண்ணங்களுடனே காணப்படுவீங்க. உங்களுடைய இந்த சுறுசுறுப்பும் உடல் வலிமையுமே நீங்க நினைத்த காரியங்களை விரைவாகவே செய்து முடிக்க பெரும் துணையாவே இருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது சூரிய பகவானோட அருள் உங்க ஆரோக்கியத்துல மிகப்பெரிய நேர்மை மாற்றத்தை தான் கொண்டு வரப்போகுது. ஏன்னா உங்கள் வாட்டி வரைத்து நீண்ட நாட்கள் நோயான சோர்வும் மற்றும் மன அழுத்தம் அனைத்துமே இப்போது நீங்க போகுது. ஏன்னா உடல்ல புதிய ரத்தம் பாய்வது போன்ற சுறுசுறுப்பும் நரம்பு தளர்ச்சியற்ற பலமும் உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். எந்நேரமும் உற்சாகத்தோடும் நேர்மறை எண்ணங்களுடனே காணப்படுவீங்க உங்க வாழ்க்கையில. சமூக மதிப்பு உயரப் போகின்றது. நீங்க வாழ்ற சமுதாயத்திலையும் பொது இடங்களிலுமே உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்துமே பல மடங்கு உயரப்போகுது. பொது காரியங்கள்ல உங்களின் பங்களிப்பை பலர் பாராட்டுவாங்க. உங்களின் சொல்லுக்கும் செயலுக்கும் ஏன் மக்கள் மத்தியில தனி மதிப்புமே இருக்கும். சமுதாயத்துல உள்ள முக்கிய நபர்கள், மேலதிகாரிகள் மற்றும் தலைவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை இழிவா பேசியவங்க கூட உங்களின் வளர்ச்சியை கண்டு வியந்தவும் உங்களின் மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொள்வாங்க. 4 பேர் கூடுற இடத்துல உங்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட போகுது. ஏன் உங்களின் நேர்மையும் கம்பீரமான ஆளுமையும் தான் உங்களை சமூகத்துல சிறந்த வழிகாட்டியாவே மாற்றப் போகுது. வாழ்க்கையிலேயும் பொது இடங்கள்லையும் சமூகத்திலையுமே உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்துமே இப்போ பல மடங்கு உயரப்போகுது. ஏன்னா பொது காரியங்கள்ல உங்களுடைய பங்களிப்பு பலரும் பாராட்ட போறாங்க. உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் தான் மக்கள் மத்தியில தனி மதிப்பே இருக்க போகின்றது. சமுதாயத்துல உள்ள முக்கிய நபர்களையும் மேலதிகாரிகள் மற்றும் தலைவர்களையும் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகின்றது. 4 பேர் கூடுற இடத்துல உங்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விதி வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல போகின்றது. இதுவரை உங்களது முயற்சிகளுக்கு தடைகளாய் இருந்த விதி இனி உங்களுக்கு சாதகமா மாறி மதியை விட வேகமாகவே உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல போகுது. யோக கிரகங்களின் சாதகமான பார்வையால நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். கஷ்ட காலம் முடிந்து அதிர்ஷ்ட காலம் தொடங்கிவிட்டது என்பதை உணரும் வகையில தான் சம்பவங்கள் சாதகமாக நடக்கும். குறைந்த உழைப்பிலேயே மிகப்பெரிய வெற்றிகளையும் லாபங்களையும் அடைவீங்க. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் உங்களை வாழ்க்கையில அடுத்த உயரத்திற்கு அழைத்து செல்ல போகுது. தெய்வ அருளும் பூர்வ புண்ணிய பலன்களுமே உங்களுடன் நின்று உங்களை சரியான திசையில வழி நடத்தும். இனி உங்களுடைய ஒவ்வொரு அடியுமே வெற்றியை நோக்கியே தான் இருக்க போகின்றது வாழ்க்கையில. அதாவது தடைகளாக உங்களுக்கு முயற்சிக்கு தடையில இருந்த விதி, அதாவது துரதிர்ஷ்டம் இனி உங்களுக்கு சாதகமா மாறி மதியை விட வேகமாவே உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல போகுது. அது யோக கிரகங்களுடைய சாதகமான பார்வையால தான் நீங்க தொட்டதெல்லாமே பொன்னாங்கக்கூடிய காலகட்டம் இப்போது அமைய போகுது. குறைந்த உழைப்பிலேயும் மிகப்பெரிய வெற்றிகளையும் லாபங்களையும் அடைய போறீங்க. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு வாய்ப்புமே உங்களை வாழ்க்கையின் அடுத்த உயரத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக அமையப்போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த சுறுசுறுப்பும் உடல் வலிமையுமே நீங்க நினைத்த காரியங்களை விரைவாகவே செய்து முடிக்க பெரும் துணையாவே இருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது சூரிய பகவானோட அருள் உங்க ஆரோக்கியத்துல மிகப்பெரிய நேர்மை மாற்றத்தை தான் கொண்டு வரப்போகுது. ஏன்னா உங்கள் வாட்டி வரைத்து நீண்ட நாட்கள் நோயான சோர்வும் மற்றும் மன அழுத்தம் அனைத்துமே இப்போது நீங்க போகுது. ஏன்னா உடல்ல புதிய ரத்தம் பாய்வது போன்ற சுறுசுறுப்பும் நரம்பு தளர்ச்சியற்ற பலமும் உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். எந்நேரமும் உற்சாகத்தோடும் நேர்மறை எண்ணங்களுடனே காணப்படுவீங்க உங்க வாழ்க்கையில. சமூக மதிப்பு உயரப்போகின்றது. நீங்க வாழ்ற சமுதாயத்திலையும் பொது இடங்களிலுமே உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்துமே பல மடங்கு உயரப்போகுது. பொது காரியங்கள்ல உங்களின் பங்களிப்பை பலர் பாராட்டுவாங்க. உங்களின் சொல்லுக்கும் செயலுக்கும் ஏன் மக்கள் மத்தியில தனி மதிப்புமே இருக்கும். சமுதாயத்துல உள்ள முக்கிய நபர்கள், மேலதிகாரிகள் மற்றும் தலைவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை இழிவா பேசியவங்க கூட உங்களின் வளர்ச்சியை கண்டு வியந்தவும் உங்களின் மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொள்வாங்க. 4 பேர் கூடுற இடத்துல உங்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட போகுது. ஏன் உங்களின் நேர்மையும் கம்பீரமான ஆளுமையும் தான் உங்களை சமூகத்துல சிறந்த வழிகாட்டியாவே மாற்றப் போகுது. வாழ்க்கையிலேயும் பொது இடங்கள்லையும் சமூகத்திலையுமே உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்துமே இப்போ பல மடங்கு உயரப்போகுது. ஏன்னா பொது காரியங்கள்ல உங்களுடைய பங்களிப்பு பலரும் பாராட்ட போறாங்க.
உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் தான் மக்கள் மத்தியில தனி மதிப்பே இருக்க போகின்றது. சமுதாயத்துல உள்ள முக்கிய நபர்களையுமோ மேலதிகாரிகள் மற்றும் தலைவர்களையுமோ நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. 4 பேர் கூடுற இடத்துல உங்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விதி வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லப் போகின்றது. இதுவரை உங்களது முயற்சிகளுக்கு தடைகளாய் இருந்த விதி இனி உங்களுக்கு சாதகமா மாறி மதியை விட வேகமாகவே உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லப் போகுது. யோக கிரகங்களின் சாதகமான பார்வையால நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். கஷ்ட காலம் முடிந்து அதிர்ஷ்ட காலம் தொடங்கிவிட்டது என்பதை உணரும் வகையில தான் சம்பவங்கள் சாதகமாக நடக்கும். குறைந்த உழைப்பிலேயே மிகப்பெரிய வெற்றிகளையும் லாபங்களையும் அடைவீங்க. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் உங்களை வாழ்க்கையில அடுத்த உயரத்திற்கு அழைத்துச் செல்ல போதும். தெய்வ அருளும் பூர்வ புண்ணிய பலன்களுமே உங்களுடன் நின்று உங்களை சரியான திசையில வழிநடத்தும். இனி உங்களுடைய ஒவ்வொரு அடியுமே வெற்றியை நோக்கியே தான் இருக்க போகின்றது வாழ்க்கையில. அதாவது தடைகளாக உங்களுக்கு முயற்சிக்கு தடையில இருந்த விதி, அதாவது துரதிர்ஷ்டம் இனி உங்களுக்கு சாதகமா மாறி மதியை விட வேகமாவே உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல போகுது. அது யோக கிரகங்களுடைய சாதகமான பார்வையால தான் நீங்க தொட்ட